தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க, அவங்களுமே வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான். எந்த உறவட்டையும் வந்து காயப்பட மாட்டாங்க. இப்ப இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த மன உளைச்சல் வரக்கூடாது, என்ன வழிபாடு பண்ணலாம்? இவங்களுக்கா சுயமா செய்யறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து குறைவா தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் அந்த வேலையை செய்ய உன்னால முடியும்னா கண்டிப்பா செய்வாங்க. அந்த மாதிரி மனோதிடம் அதிகமா உள்ளவங்க தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம், அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூலவட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்க மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடவட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில வறுத்து கொடுக்கறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்கள்ல முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமா இருக்கும். அப்ப பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பாத்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
ஆமா, ரொம்ப அழகா இந்த மன உளைச்சலுக்கு ஒவ்வொரு ராசியும் யாரால ஆளாகிறாங்க, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு எனக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய நபர் இவன் தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, தனுசுக்கு வந்து அந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது யாரு, எப்படி அவங்க வெளில வருது? தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க, அவங்களுமே வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான். அவங்க வந்து ஒரு வேலையை ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்களுக்கா சுயமா செய்யறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து குறைவா தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் அந்த வேலையை செய்ய உன்னால முடியும்னா கண்டிப்பா செய்வாங்க. அந்த மாதிரி மனோதிடம் அதிகமா உள்ளவங்க தான். எல்லா காரியமும் சுயமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான். ஆனா அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பாருங்க, தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக இவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வரும். இவங்களுக்கு வந்து இவங்களே வந்து வேலையாட்களாக மாறி வேலை பார்க்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க வந்து. ஒரு முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்லி இவங்க செய்யக்கூடியவங்க தான். அப்படி சொல்றப்ப அவங்க நல்ல சரியான ஒரு செயல்பாடுகள் போய்கிட்டே இருக்கும். இவங்களா சுயமாக சிந்தனை பண்ணி செய்யக்கூடிய பக்குவம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. திடீர்னு பாருங்க, இவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ண தெரியாது. அந்த நேரம் தான் பாருங்க, ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்கும். வந்து இவருடைய பாதையை வந்து அப்படியே வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத அமைப்பு கொண்டு போயிடும். ஆமா, அப்ப இவங்களுடைய வேலையாட்கள் மூலமாக ரொம்ப அதிகமாக டிப்ரெஷனுக்குள்ள போகக்கூடியவங்க வேலையாட்கள் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்றது வந்து இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள். ஓகே, இப்ப அது வந்து ஆபீஸாவும் இருக்கலாம், இல்ல சொந்த தொழிலாவும் இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா சக ஊழியர்கள் ஏன்னா சக ஊழியர்கள் வேலையும் இவங்க சேர்த்து செய்வாங்க. வேலை வாங்குற அந்த தன்மை வந்து இருக்காது இவங்களுக்கு வந்து. இவங்களே அந்த நேரத்துல வந்து வேலையாட்கள்லாம் மாறிடுவாங்க. தானே இழுத்து போட்டு எல்லா செய்யறது பாருங்க. திருப்பி அவங்க செய்யலைங்கிறப்ப அதனாலேயே மன உளைச்சல். ஆமா, ரொம்ப அதிகமான அவங்க வேலையும் செய்யறாங்க. ஏன்னா வேற எந்த உறவட்டையும் வந்து காயப்பட மாட்டாங்க. அதிகமான ஒரு பேச்சு திறமை, ஒரு நுண்ணறிவு எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுதான் பாருங்க, அந்த குருவோடைய வீடு வேற. அப்ப நிறைய யானோதிகம் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இந்த வேலையாட்கள்கிட்ட பழகுற விதம், அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த வேலையாட்களை எப்படி வேலை வாங்குறது, அந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது. அங்கதான் போய் நிறைய வேலையாட்களுக்கு நிறைய வந்து இடம் கொடுத்துருவாங்க இவங்க. இப்ப நிறைய கம்பெனிகள் அப்படித்தான் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு பார்த்துக்கங்க. நல்லா இவங்க வந்து முதலாளியா உட்காந்து நிர்வாகத்திறமை பண்ணணும், அது பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய நிர்வாக திறமைய இன்னொரு வேலையாட்களுக்கு கொடுத்துருவாங்க. நீ வர சொல்ல பாத்துக்கோ, யாரை வேலைக்கு சேர்க்கறது, யாரை வேலைக்கு சேர்க்க கூடாது, அதெல்லாம் பாருங்க அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்ப கையில இருக்கிற கண்ட்ரோலை வேலையாட்களை விட்டு கொடுத்துருவாங்க. அப்ப இன்னொருத்தவங்க வேலை பார்க்கறவங்க என்ன செய்வாங்க பாரு, நேத்து வந்தவனுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்காங்கல்ல, அப்ப ஏன் நம்மளும் அதுல மாதிரி வேலையாக வந்திருக்கோம்ல அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆரம்பிச்சேன். தொழில முதல்ல பிரச்சனை. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்டையும் இந்த மாதிரிதான் ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். அப்ப அவங்களால இவங்க வந்து அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஓகே, இப்ப இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த மன உளைச்சல் வரக்கூடாது, வேலையாட்களால தனக்கும் பலு வரக்கூடாது, மன உளைச்சல் டிப்ரெஷனும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா என்ன வழிபாடு பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் தான் இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில வந்து ஒரு 6 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ள போய் வீரபத்திரருக்கு செவ்வரளி மாலை வாங்கி போடலாம். மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து வீரபத்திரரே போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு 2 மாவிளக்கு தீவை ஏற்றணும். மாவிளக்கு தீவை ஏற்றிட்டு இருந்தாலே போதும், அந்த ஒரு நிர்வாகத்திறமை உங்களுக்கு சரியா வந்துடும் இவங்களுக்கு வந்து. அதை வந்து இவங்க வாரம் சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வரணும். வந்தாங்கன்னா இவங்க நிறைய சிறப்பான நிர்வாகத்திறமை ஏற்பட்டு அந்த வேலையாட்களால் வரக்கூடிய அந்த டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னா வீரபத்திரர் வழிபாடு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப கம்மி தான், குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு சில பேர் பண்றாங்க. தனுசு ராசிக்கு வீரபத்திரர் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சனிக்கிழமை இது வந்து காலை செய்யணுமா அல்லது காலையில 6 மணிக்கு மாவிளக்கு தீபம் காலைல 6 to 7 வந்து சனி கோரை. அப்பதான் இந்த வேலையாட்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். எல்லா சிவாலயங்களிலுமே வந்து வீரபத்திரர் இருக்காரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.